நானும் என் டைரி அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ மித்ரா பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க பேசவே கூடாதும்பாங்க. ஆனால் இவங்க அவங்க பண்ணுற எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகுறதுனால செம்ம கோவமாயி, செம்ம காண்டாகி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா சும்மா பொரிச்சு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட தரணி. ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இவங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை, சமாதானம் இப்படியே போயிட்டுருக்கும்போது, ஒரு வாட்டி அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மெச்சூர்டு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா? அது என்ன இந்த பூ நீராட்டல் விழாவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து தரணிக்கு அவங்க வீட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் சண்டேஸில் வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேடமும் ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல. ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சண்டேஸில் ஒரு நாள் அந்த மஞ்சள் நீராட்டு விழா. எஸ், கரெக்ட், இதுதான் மஞ்சள் நீராட்டு. ஐயோ, தப்புன்னு நினைக்கிறேன் இதுவும். ஏதோ நீராட்டு விழாவோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சிலருக்கு வந்து அப்போவே ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க, சிலருக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம தரணி பார்த்திங்க அப்படின்னா மித்ராக்கிட்டே இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு இவங்களும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நாளுக்காக இவங்க ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மளுடைய தரணி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு வர போகிறாங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஃப்ரெண்டு இவளுக்கு இவனா ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி. ஸோ இவங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு இவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நம்மளுடைய தரணிக்கு. எப்படியாவது மித்ராவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டணும், எல்லாருக்கும் மித்ராவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக இருப்பாங்க அந்த ஒரு நாளுக்காக. இவ எப்போ வருவா? அந்த ஃபங்க்ஷனுக்கே மோஸ்ட்லி ஒத்துக்கிட்டதே மித்ரா அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த நாள் வந்துடும். இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாள் வந்துடும். சண்டே ஒரு நாள். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் வரும் இல்லையா? ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு லீவ் இருக்கும். இவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும். ரொம்ப டோர்னமெண்ட் இல்லையா? ஸோ டோர்னமெண்ட் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஹெவி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பயங்கரமாக கொடுத்துட்ருப்பாங்க இங்கே. ஏன்னா அதுக்குமே இன்னும் பார்த்திங்கன்னா ஒன் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஹார்ட் ஒர்க் போயிட்டுருக்கும். ஹார்ட் ஒர்க் போயிட்டுருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சாட்டர்டே செம்ம ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்கும்போது அவங்க கோச்சர் வந்துட்டு, இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஹார்ட் ஒர்க் ஹெவியாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே நாளைக்கு பாய்ஸ் ஸ்கூலில் அசெம்பிள் ஆகுங்க. நான் உங்களுடைய கோச்சர்கிட்ட நான் பேசுகிறேன். உங்களுக்கு நாளைக்கு ப்ராக்டிஸ் பாய்ஸ் ஸ்கூலில் பாய்ஸ் கூட அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் சீனியர் பாய்ஸ் கூடன்னு சொல்லிடுவாங்க. சீனியர் பாய்ஸ்னால் இவங்க 11th. ஸோ 12th அந்த சீனியர் பாய்ஸ் கூட இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் உங்களுக்கு அவங்க கூட இருக்கும். நாளைக்கு எல்லாருமே அசெம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கேமில் இருக்கிற ஆர்வத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் உடனே ஓகே மிஸ் நாங்கள் எல்லாம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தரணியோட ஃபங்க்ஷனே மைண்டில் இருக்காது, மறந்துடுவாங்க. ஏன்னா இவங்க கேம்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களே மறக்கிற கேட்டகரி. ஸோ தரணியோட ஃபங்க்ஷனையும் மறந்துடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி அந்த அந்த மைண்ட் செட்லேயே இருக்காது, அவங்களுக்கு டோட்டலாக மறந்துடுவாங்க. அந்த தரணிங்கிற ஒரு சாப்டரையே அந்த அந்த ஒரு கேம் மூடில் அது டோட்டலாக மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் கேம் அப்படிங்கிறது மட்டும்தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருந்துச்சு. ஸோ அதுவே மறந்துடுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்யூஷுவலாக மார்னிங் சீக்கிரமாக ரெடியாகி பாய்ஸ் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அங்கே ப்ராக்டிஸ் ஹெவியாக நடந்துகிட்ருக்கும், நல்லா நடந்துகிட்ருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவேன்னு சொல்லக்கூட முடியாது, சூப்பராகவே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா
ஓரளவுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ரெஸ்ட் எடுத்துட்ருப்பாங்க. அந்த களைப்பு களைப்பா இருப்பாங்கல்ல, ஸோ ரெஸ்ட் எடுத்துட்ருக்கும்போது, அப்போ சித்ரா கேட்பாங்க, "ஏன்டி இன்னைக்கு நீ ஜாலியா இங்க வந்துட்டியே, ஃபங்ஷனுக்கு போற ஐடியாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஃபங்ஷனா?" அப்படிம்பாங்க. "என்னது ஃபங்ஷனாவா? ஏங்க மேடம் இன்னைக்கு என்ன நாளுங்கிறது மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இன்னைக்கு என்ன நாள்?" அப்படிம்பாங்க. "ஏய் என்னடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சொல்லிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல சித்ரா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "ஏய் இன்னைக்கு தர்ணியோட ஃபங்ஷன்டி. அதையவே நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் மித்ராக்கு. ஐயோ! நான் இது எப்படி மறந்தேன்? ஐயோ! இவ என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாளே! அச்சோ! சித்ரா எனக்கு சீரியஸ்லி அது ஞாபகமே இல்லடி. நான் மறந்துட்டேன். ஐயோ! அவ பயங்கரமா கோவப்படுவாளே! அவள நான் எப்படி சமாதானம் பண்றது? ஏய்! இப்பவும் நீ அவள சமாதானம் பண்றது தான் உனக்கு மெயினா வச்சுட்ருக்கியா? அவ ஃபீல் பண்ணுவாங்கிறது கூட உனக்கு தோணலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏய்! அப்படி இல்ல சித்ரா. எனக்கு தெரியும் அவ ஃபீல் பண்ணுவான்ட்டு. ஆனா, என்னால தான் போ முடியலையே. இங்க மேட்ச் இருந்துச்சு. பட் நான் அத அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. அவ வேற பயங்கரமா கோவப்படுவா. அவள நான் எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொன்னதும், "ஏய் இங்க பாரு. அவளோட ஃபங்ஷனே நீ டோட்டலா மறந்துருக்க. அவ கோவப்படாம வேற எப்படி இருப்பா? அவ ஃபங்ஷனையும் தாண்டி நீ இன்னைக்கு அங்க வருவேன்னு எவ்வளோ ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அது கூட உனக்கு ஞாபகத்துக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஐயோ! நான் இல்லடி அது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இப்படி இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சித்ரா வந்து நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. "இங்க பாரு மித்ரா, நம்ம லைஃப்ல சில விஷயங்கள், சில சில பர்சன் எல்லாரும் நமக்கு ஈஸியா கிடைக்க மாட்டாங்க. பட் நம்ம லைஃப்ல அது பெஸ்ட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ அத வந்து விடுறது ரொம்ப தப்பு. ஏன்னா, நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நீ பண்ற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால அது உன்ன விட்டு போயிடக்கூடாது. ம். லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ம் யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாம இருக்கலாம். பட் இருந்தாலும் அவ லைஃப்ல நடக்கிற ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவளோட ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன்ல நீ இருக்கணும்னு அவ அவ்ளோ ஆசைப்பட்டுருக்கா. அவ்வளோ எவ்ளோ எதிர்பார்த்துருப்பா. ஆக்சுவலி அவ நார்மலா கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. நீ வரேன்னு சொன்னதுனாலவே அவ அவ்ளோ எதிர்பார்த்துட்ருப்பா. அது கூட உனக்கு தோணலையா? நீ அவளுக்கு ஃபேக் கமிட்மெண்ட் குடுத்துருக்க. வரேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அத நம்பி அவ அவ்ளோ எதிர்பார்த்துட்டு இருப்பா. அது உனக்கு புரியவே இல்லையா? நீ என்னடான்னா இங்க வந்து ஜாலியா கேம் விளையாண்டுட்டே இருக்க. நான் இது மார்னிங்கே கேட்கலான்னு நெனச்சேன். பட் நீ இங்க வந்துட்ட. வந்ததுக்கப்புறம் நான் உன்ன அத கேட்டேன்னா, நீ கேம்ல சுத்தமா ஃபோக்கஸ் பண்ண மாட்ட. அந்த ஒரு ரீசனால தான் நான் சொல்லல. பட் இப்போ ஃபங்ஷன் இங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில வீட்டுக்குமே கிளம்ப போறோம். அதனால தான் நான் இப்ப கேட்டேன். ஆனா நீ பண்றது சரியில்ல மித்ரா. அவளுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சித்ரா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. ஆமா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அவளுக்காக ஏன் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறோம்? அவ எனக்காக எவ்வளவோ பண்றா, எவ்வளவோ விட்டு குடுக்குறா. ஆனா, என்னால அவ கூட ஒரு சின்ன ஒரு ஃபங்ஷன்ஸு கூட என்னால அவ கூட இருக்க முடியாம போயிடுச்சே! ஏன் நான் இப்படி இருக்கேன்? அவ இல்ல எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே அவள புடிச்சிருக்கா? இல்ல சும்மா ஏதோ என்னோட மனசு ஆறுதலுக்காக நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேனா? என்னன்னு நான் சொல்றது? அவ என் மேல அவ்ளோ பைத்தியமா இருக்கா. சின்ன சின்ன விஷயத்த கூட என் விஷயத்துல அவ அவ்ளோ யோசிச்சு அ பேசுறா. அவ்ளோ யோசிச்சு அத மூவ் பண்றா. என்னோட ஹாப்பினஸ்க்காக அவ அவ்ளோ பண்றா. எனக்காக நெறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா. பட் எப்படி நான் இவ்ளோ பெரிய விஷயத்த நான் மறந்தேன். அவ என்கிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டா, "நீ வருவல்ல, நீ வருவல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எப்படி இப்படி இருந்தேன்?
அப்படின்னு அவங்க ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க மித்ரா. சரின்ட்டு இங்க எல்லாரும் கோச்சிங் அவங்க ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. "ஹேய் மித்ரா! என்ன நீ இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு ஏன் வரல? இன்னைக்கு நாங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்தோம் தெரியுமா? எங்கள விட தரணி உன்ன ரொம்ப எதிர்பார்த்தா. பாவம் நீ வரலன்னு ஒரு ஸ்டேஜில அழுதுட்டா தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூ ஸ்கூல்ல முக்காவாசி பேருக்கு அது தெரியும்ல. ஸோ அவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, "இல்லப்பா மேட்ச் இருந்துச்சு. அதான் வர முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ஓகே. ஆனா அவங்க பாவம் ரொம்ப அழுதாங்க. போய் சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்க எங்கேருந்து அங்க போறது? ஸோ போறதுக்கு வழி இல்ல. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதும் ஃபோன் வரும். லேண்ட்லைன் ஃபோன் தான். ஃபோன் வரும். ஃபோன் வந்ததும் இவங்க எடுப்பாங்க. அவங்க வீட்ல இருக்கவங்க எடுப்பாங்க. எடுத்ததும் இவங்கள தான் கேட்பாங்க. மித்ராவ கேட்பாங்க. கேட்டதும் அங்க இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா கிட்ட ஃபோன் குடுப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. தரணி அவங்க அம்மா. அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, "என்னம்மா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லைங்கம்மா, அது வந்து எனக்கு இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சு. அதாம்மா வர முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்லம்மா, எனக்கு புரியுது. ஆனா இவ அழுதுகிட்டே இருக்காம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க அழுதுட்டுருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க என்னன்னு சொல்லுவாங்க? அங்க இருக்கிறவங்க அவங்க அம்மா, அவங்க அக்கா எல்லாரும் சொல்லுவாங்க. தரணி வீட்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? அவங்களும் சொல்லுவாங்க. "ஏய் என்னம்மா நாங்க எல்லாருமே உன்ன ரொம்ப எதிர்பார்த்தோம். பாவம் அவ ஒரு உன்ன எதிர்பார்த்து ரொம்ப நேரம் அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயி டயர்ட் ஆயி படுத்து தூங்கிட்டாம்மா" அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிடும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு அவ ரொம்ப எதிர்பார்த்தாம்மா, வீட்ல எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பா. வாய தொறந்தாலே மித்ரா, 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 மித்ரா தான். மூச்சுக்கு 300 வாட்டி உன் பேர தாம்மா சொல்லிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும், எங்க திரும்பினாலும் உன்னோட பேரு தான் இருக்கும். அப்படிப்பட்ட நீ நாங்க எல்லாருமே அம்மா ஆல்ரெடி உன்ன பார்த்துருக்காங்க. பட் நாங்க யாரும் வேற யாரும் உன்னோட ஃபேமிலில பார்த்தது இல்லல்ல. சரி நீ வந்தா பார்க்கலான்னு நெனச்சோம். அவளும் உன்ன எங்க எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக ரொம்ப ஆசையா இருந்தாம்மா. நீ வரலன்னா, நான் அவ இந்த மாரி அழுது பார்த்ததே இல்ல தெரியுமா மித்ரா? பயங்கரமா அழுதா. அழுதுகிட்டே இருந்து மூஞ்சியெல்லாம் நல்லா வீங்கி போய் படுத்து தூங்கிட்டாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டதும் மித்ராவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு நாள் கம்முனு மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்திருக்கலாம்ல. தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நம்ம நமக்கு புடிச்ச பொண்ணு, அவளுக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்கு என்னால போயி ம் என்ன சொல்றதுன்னு தெரியலையே! நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு? அவள எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் அவ முகத்துல எப்படி முழிப்பேன்? ஐயோ! அவ என்ன அ என்னோட சின்ன ஃபங்ஷன், என்னோட சின்ன ஆசைய கூட உன்னால நிறைவேத்த முடியல. இல்லன்னா அவ என்ன கேட்டா, நான் என்னன்னு சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? ஐயோ! எனக்கு ஒண்ணும் புரியலையே! ஐயோ! தரணி, என்ன மன்னிச்சிடு தரணி. ப்ளீஸ் தரணி. நான் மறந்துட்டேன்டி. ஃபங்ஷன்ல ரியலி சாரிடி. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க மித்ரா. சரின்ட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவாங்க. மூஞ்சி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி துண்ணு குரங்கு மாரி வச்சுக்கிட்டு போவாங்க. சும்மா அப்படியே ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு அவ லீவ் போட்டுருவாங்க. தரணி பார்த்தீங்கன்னா லீவு. ஆம் ஏன்னா அதுக்கு மொத நாள் நல்லா அழுது ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதனால லீவு. மேடம் வந்திருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா போவாங்க. இவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அங்க போவாங்க. போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செம்மையா அவங்கள வச்சு செஞ்சுருவாங்க. "ஏய் என்ன மித்ரா, தரணியோட ஃபங்ஷன் கூட நீ வரல. நாங்க எல்லாரும் உங்கள எவ்வளோ எதிர்பார்த்துட்டே இருந்தோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம பாவம் அவ பயங்கரமா நீ வரலன்னு அழுதுட்டா. ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மித்ராவுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிருவாங்க. சிலர் வந்து பாரு தரணி இவன் மேல எவ்ளோ பாசமா இருக்கா, இவன் என்னடான்னா அவளோட ஃபங்ஷன்ஸ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு
சில பேர் அப்படியும் பேசுவாங்க. இவங்களுக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி, "நீ ஏன் போல? உனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும்ல. நீ நீ ஏன் இத மிஸ் பண்ண? அவளோட முக்கியமான நாள் இல்லையா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க போட்டு ரொம்ப வருத்திப்பாங்க. ரொம்ப வருத்திப்பாங்க. எப்படி அத ஹேண்டில் பண்றது? அவகிட்ட எப்படி பேசுறது? அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவ என்ன எவ்ளோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா? அவ என்ன எதிர்பார்த்து எதிர்பார்த்து பாவம் அந்த அளவுக்கு அவ ஃபீல் பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நான் இனி அவ ஃபேஸ்ல எப்படி முழிப்பேன்? ஐயோ! நான் அவள எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியலையே! நான் பண்ணது தப்பு தான். எனக்கு புரியுது. ஆனா, எனக்கு மேட்ச்ன்னு வந்ததுல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ நான் அவள எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இன்னைக்கு வேற லீவ் போட்டா, இன்னைக்கும் என்னால அவள பார்க்க முடியல. ஐயோ! நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்கும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் ரூம்ல உட்காந்து இந்த மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. அப்போ சித்ரா வருவாங்க. சித்ரா வந்துட்டு, "ஏய் மித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும், "சித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுவாங்க. அழுதுட்டு, "இல்லடி நான் அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஒரு வாட்டி எனக்கு ஏன்டி சித் தரணி எனக்கு ஞாபகத்துக்கே வரல. அவளுக்கு இன்னைக்கு ஃபங்ஷன் இருக்கு" அப்படின்ட்டு. எனக்கு தெரியலடி சித்ரா. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எங்க அவள மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இந்த மாரியெல்லாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்பாங்க. அப்புறம் நான் அவ லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான டே இன்னைக்கு. ஐ மீன் நேத்து. ஸோ அதுக்கே நான் போகல. அவளுக்கு என் மேல எவ்வளோ கோவம் இருக்கும். எவ்வளோ வருத்தம் இருக்கும். என்ன அவ எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா. இத்தன நாள்ல அவ என்கிட்ட எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தான். என்னால அது கூட பண்ண முடியல. அப்போ அவ இனிமேல் என்கிட்ட ஒரு வேள பேசாம போயிட்டான்னா, நான் என்ன பண்ணுவேன்? அவ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இல்ல சித்ரா, என்னால முடியாது சித்ரா. நான் இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்துட்டேன். அது எனக்கு தெரியல நான் எப்படி இருந்தேன்ட்டு. ஆனா, இதுக்கப்புறம் அவ இல்லாத ஒரு லைஃப் அப்படின்னு நெனச்சு பார்க்கும்போது, என்னால ஐயோ! அது கற்பனையா கூட என்னால நெனைக்க முடியல சித்ரா. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. சீரியஸ்லி சித்ரா, எனக்கு தரணினா ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாத ஒரு நாள கூட என்னால நெனச்சு பார்க்க முடியல. அவ ஒரு வேள இந்த பிரச்சனை இந்த ஃபங்ஷன்ஸ்க்கெல்லாம் போகலன்னு என் மேல கோச்சிக்கிட்டு போயிட்டான்னா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தரணி வேணும் சித்ரா. நான் அவள ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு அவள ரொம்ப புடிச்சிருக்கு. அவ கூட இருக்கும்போது நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். நான் அவ அவ கூட இருக்கும்போது மட்டும் தான் நான் நானாவே இருக்கிறேன் தெரியுமா? அவ கூட நான் இருக்கும்போது என்னையே மறந்து என்னோட ஹாப்பினஸ்ஸ அவகிட்ட சொல்லவே முடியாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன். நான் மோஸ்ட்லி மத்தவங்க கூட இருக்கும்போது ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாரியே நான் இருக்கேன். அந்த பெட்டிக்குள்ள அடப்பட்டு கிடக்குறேன். இதுதான், இவ்ளோதான், இப்படிதான் அப்படின்னு இருக்கேன். நான் அவ கூட இருக்கும்போது மட்டும் தான் நான் என்ன உணர்றேன், சிரிக்கிறேன், அழுகுறேன், சண்டை போடுறேன். நான் நானா இருக்கேன். அவ கூட இருக்கும்போது மட்டும் தான் நான் என்னையவே நான் ரியலைஸ் பண்றேன். அவ இல்லாம அப்படின்னா, என்னால முடியாது சித்ரா. அவ என்கிட்ட வந்து இப்போ இவ்ளோ இந்த மாரிலாம் ஆயிட்டேன் சண்டை போட்டு, "இல்ல நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிட்டான்னா, நான் நான் என்ன பண்ணுவேன் சித்ரா? எனக்கு ஒண்ணும் புரியலடி. எனக்கு அப்படியே தலை சுத்துதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுடைய மித்ரா. இது எல்லாமே கேட்டுட்டு, சித்ரா அவங்க பக்கத்துல உட்காந்து, "ஏய் மித்ரா, நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? அவளுக்கு உன்ன நல்லாவே தெரியும். நல்லா உன்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கா. அ எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்மா. ஆனா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க பண்ணல அப்படிங்கும்போது, அது உடனே உடைஞ்சு போகாதும்மா. அதுவும் தரணி ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. உன்ன உன்ன ரொம்ப விரும்புறா. நீ விரும்புறத விட பல மடங்கு உன்ன விரும்புறா. ஸோ, இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் அவ கோச்சிக்க மாட்டா. நம்பு. அவ கண்டிப்பா உன்ன விட்டு போமாட்டா. ஏன்னா, அவ உன்ன பார்த்த நாள் முதல் இந்த ஸ்கூல்ல என்ன சொல்றது? இப்ப வரைக்கும் அவ உன்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. அது உனக்கு தெரியுமா? அவ அவ தான்
தரணின்னு அப்படின்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்குமே, அவ உன் மேல எவ்ளோ பாசமா, பைத்தியமா இருந்தான்னு உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு தெரியாது. அப்பவே அந்த மாரி சிச்சுவேஷன்லயே அவ உன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை பேசணும்னு கூட அவ எக்ஸ்பெக்ட் பண்ணாதவ. ஸோ, இப்போ நீ அவ ஃபங்ஷன்ஸுக்கு போகல அப்படின்னு அவளுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இருந்திருக்கும். ஆனா நீ வரலன்னு பிரேக்கப் பண்ற அளவுக்கெல்லாம் அவ போமாட்டா. அவ அந்த மாரிலாம் கிடையாது. ஏன்னா, அவ உன்ன அவ்ளோ லவ் பண்றா. இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலையே அப்படின்னு போமாட்டா. அவ அவ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. எனக்கு மட்டும் தான் குடுக்கணும். நீ என் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதவடி அவ. அவளுக்கு நீ வேணும். உன்னோட அன்பு வேணும். உன் கூட இருக்கணும். உன்ன பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும். அவ்வளோதான். அத தவிர அவ 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 அவளுக்கு நடக்கிற எல்லா விஷயத்திலும் நீ அவ கூட இருக்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்கும் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, உன்ன புரிஞ்சுப்பா. உன் சிச்சுவேஷன புரிஞ்சுப்பா. ஏன்னா, இதுக்கு நீ வரக்கூடாதுன்னு நீ நெனைக்கல. சிச்சுவேஷன் அங்க போக விடாம பண்ணிடுச்சு. அவ்வளோதான்டி. அதுக்காக அவ உன்ன குறை சொல்லுவா அப்டின்னா, நிச்சயமா சொல்ல மாட்டா. சூழ்நிலை பண்ண விஷயத்துக்கு நீ எப்பிட்ரி அதுக்கு காரணமாவ? திடீர்னு இந்த மாரி மேட்ச் நடந்துருச்சு. "ஏய் இங்க பாரு, சொல்றத கேளு. தயவு செஞ்சு இந்த மாரியெல்லாம் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா அவ உன்ன புரிஞ்சுப்பா. நாளைக்கு வருவா. வந்ததும் அவகிட்ட பேசு. நிச்சயமா சரியா போகும். நீ இந்த மாரியெல்லாம் ஃபீல் பண்ணாதடி. நான் உன்ன இந்த மாரியெல்லாம் பார்த்ததே இல்லையேடி. நீ நீ ஒருத்தருக்காக அழுகுற அப்டின்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? உனக்கே புரிய மாட்டேங்குது. உனக்கு தர்ணிய எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது, இதோ உன்னோட கண்ணீரே சொல்லுதுடி. நீ அந்த அவள அவள எந்த அளவுக்கு நீ விரும்புற அப்படிங்கிறது. இது போதாதாடி? ஒரு காதலுக்கு அடையாளம் இத தவிர வேற என்னவா இருக்க போகுது சொல்லு? சி கண்ணீர் அப்படிங்கிறது சிலருக்கு எல்லாத்துக்கும் வரும். ஆனா, சிலருக்கு அவங்க மனசு தாங்க முடியாத வலி வந்தா மட்டும் தாண்டி வரும். எனக்கு தெரிஞ்சு இத்தன வருஷத்துல நீ எதுக்கும் அழுது நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன் கண்லேருந்து நான் தன் கண்ணீர பார்க்குறேன் அப்டின்னா, உன் மனசுல அவ அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கா? அவள நீ கஷ்டப்படுத்திட்டியோ அப்டின்னு நெனச்சு நீ ஃபீல் பண்ற. ஏன்னா, அது உன்னோட கஷ்டமா நீ பார்க்கல. அவளோட கஷ்டம் நீ பார்த்துட்ருக்க. எப்பவுமே நம்மளோட மனசுல நம்ம கஷ்டத்த விட, நம்ம முன்னாடி ஒரு பெர்சன் கஷ்டப்படுறாங்க அப்டின்னா, அந்த கஷ்டத்த பார்த்து நமக்கு கண்ணீர் வருதுன்னா, அதுக்கு பேர் தான்டி அன்பு. இதுவே நாம நெனைக்கிற, ஆசைப்படுற ஒரு பெர்சனுக்காக நமக்கு கண்ணீர் வருது அப்டின்னா, அதுக்கு பேர் தாண்டி காதல். என்ன நெனச்சிட்டு இருக்க? ஒரு திருக்குறளே அழகா சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஐ மீன் திருக்குறள் இல்ல. அந்த திருக்குறளுக்கான கருத்து. அது அழகான கருத்து. நீ படிச்சிருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் பாரு. "அன்பை அடைத்து வைக்க தாட்பால் இல்லை. அன்பு கூறியவரின் கண்ணீரை பார்த்ததும், நம் அன்பு கண்ணீராய் வெளிப்பட்டு நிற்கும்." அழகா சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நம்மளுடைய நம்ம முன்னாடியோ யாராவது ஒரு பெர்சன் கலங்கும்போது நம்மளையே அறியாம நம்ம கலங்குறோம்ல, அதுக்கு பேரு தான்டி அன்பு. நம்ம எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்ட்டு, அத பார்த்து சரி அப்படின்னு போற உள்ளங்கள் நெறைய இருக்கு. ஆனா அவங்களோட கஷ்டமும் நம்மளோட கஷ்டமா நெனச்சு அழுகுற உள்ளங்கள் இருக்கு பாரு, அது எல்லாத்தையும் நேசிக்கிற உள்ளம்டி. தெரியுமா? ஸோ கண்ணீர் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ சொல்ற மாரி அது வந்து சும்மா நெறைய பேர் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கா அப்டின்ட்டு. ஆனா அவங்களுக்கு அந்த கண்ணீரோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாங்க அப்டின்னா, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்களோட இதயம் ரொம்ப பலவீனமானது. சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால தான் அவங்கலாம் எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாங்க. ஆனா சிலர் இருக்காங்க பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. காமிச்சுப்பாங்க. ஆனா, அவங்களோட மனசு ரொம்ப இறுக்கமா இருக்கும். உண்மதான். ஆனா, அந்த மனசு இறுக்கமான மனசையும் தரணி மாரி ஒரு பெர்சன் வந்தாங்கன்னா, அந்த மனச நார்மல் ஆக்கிடுவாங்க. அந்த நார்மல் ஆக்குனதுக்கப்புறம், அந்த மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாம லேசாயிடும். அதாவது பாரமா ஃபீல் பண்ணாம லேசாயிடும். லேசானதுக்கப்புறம், அந்த மனசு ஃபுல்லாவே அவங்க கிட்ட அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். அந்த ஹேப்பியா அந்த பெர்சன் கிட்ட அது ரொம்ப ஹேப்பியா இருக்கும்போது, இந்த மனசு அவங்கள நோகடிச்சிருச்சு அப்டின்னா, இது கண்டிப்பா வலிக்க தான் செய்யும். ஏன்னா, அந்த மனசு அவங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா அது ஃபீல் பண்ண தான் செய்யும். நீயும்
அவகிட்ட தான் இருக்கு. அவள உனக்கு பிடிச்சிருக்கு. நீ அவள விரும்புற. அதனால தான் இன்னைக்கு நீ பண்ண தப்ப நெனச்சு இவ்ளோ கில்ட்டியா நீ ஃபீல் பண்ற. இதுவே போதும்டி. அவளுக்கு நீ என் அவ் அவ் அவளுக்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற அப்படிங்கிறது இது போதாதா? உன் மனசுல அவ எந்த அளவுக்கு நெறஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு இது போதாதா? இங்க பாரு மித்ரா, நீ தேவையில்லாம அது இதுன்னு நெனச்சிட்டு இருக்காத. தயவு செஞ்சு ரிலாக்ஸா இரு. நாளைக்கு வந்ததும் நீ தரணிக்கிட்ட அவ வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காத. ப்ளீஸ் நீயே போய் பேசு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லு. கண்டிப்பா அவ உன்னை புரிஞ்சுப்பா. பிகாஸ் அவ உன்னை விரும்புறா. நீனா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். பிடிச்ச ஒரு பர்சனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு நீ சூழ்நிலைனால வர முடியல அப்படிங்கிறது அவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளா என்ன? கண்டிப்பா பண்ணிப்பாடி. நீ அவகிட்ட பேசுடி. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா ஒத்துப்பாடி. தெரியுமா? ஏன்னா அவளுக்கு நீனா அவ்ளோ பிடிக்கும். ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்க கொலைகாரங்களாவே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற உலகம்டி இது. என்னதான் தப்பு பண்ணாலும், அவன் என்னதான் என்ன பண்ணியிருந்தாலும், புடிச்சவங்க அவன தப்புன்னு சொல்ல சொல்லு, சொல்ல மாட்டாங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும். அந்த பெர்சன் அவங்கள தப்பு அப்படின்னு சொல்ல சொல்லு, மாட்டவே மாட்டாங்க. அதுதான்டி காதல். அதுதான் அன்பு. அதுதான் பாசம். நீ வரலனாலும் அவ உனக்காக நிப்பா. அது உனக்கு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமா பேசி அவங்கள நார்மல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் தான் சித்ரா. செம்மையா அது அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே. நம்ம உடைஞ்சிருக்கும்போது, கரெக்டான வார்த்தைகள சொல்லி, நம்மள அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மள மேல கொண்டு வரதும் ஃப்ரெண்டு தான். வேற மாரி கொஞ்சம் சேடா இருக்கும்போது, எதையாவது பேசி நம்ம மைண்ட நார்மல் ஆக்குறதும் ஃப்ரெண்டு தான். நம்ம ஹேப்பியா இருந்தோம்னா, நம்மள கலாய்ச்சு, நம்ம கூடயே சேர்ந்து அவங்களும் ஹேப்பியா இருப்பாங்க. அவங்க தாங்க ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டு அப்படின்னாலே அந்த வேர்டுக்கே அவ்ளோ வேல்யூ இருக்கு. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் குடுப்பேன். ஸோ சித்ராவோடைய கேரக்டர்ஸ் வேற லெவல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரிய இப்போ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மீதிய நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டோரிய கேட்டுட்டு எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.